சமூக நீதி அமைச்சர் ஐயா பார்க்க வந்திருக்கோம். ஆர்டிஸ்ட் நகர் சார்பாக நம்ம அந்த ப்ரோக்ராம் சொல்லிடுறோம். ஆமாம், ஆர்டிஸ்ட் நகர் சார்பாக சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட் நகர் சார்பாக ஐயாவை பார்க்க வந்திருக்கிறோம். வர ஆகஸ்ட் அன்னைக்கு நாம் சென்னையில் வணக்கம் சென்னைன்னு பெரிய ஒரு ஈபி நடத்த போகிறோம். அது சார்பாக பேச வந்திருக்கோம். மீன் டைம் நம்ம பக்கத்து நாட்டில் நம்ம இலங்கையில் போன 18th அன்னைக்கு ஒரு ரேப்பர், ஒரு ரேப் இசை கலைஞர் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. அப்போ அதை பற்றியும் அது ஆக்சுவலி ரொம்ப மன வருத்தம் உருவாக்குற ஒரு விஷயம். ஒரு சின்ன பையன் பாடுறதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான். அப்போ தமிழ்நாட்டில் அதை பற்றி குரல் போடுறதுக்காக இப்போ இருக்கிற கொஞ்சம் பேரில் ஐயாவை ஒருத்தர், அதான் ஐயாவை நேரடியாக அதை பார்த்து பேசலான்னு வந்தேன். வேற கேள்வி இருந்தா கேள்வி. மரியாதைக்குரிய வேடன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தன்னுடைய இந்த பாப்பிசை பாடல்கள் மூலமாக உலகம் முழுக்க சமூக நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான கலைஞன், நல்ல துடிப்போடு செயல்படக்கூடிய இளைஞன். அதாவது பாகுபாடுகளை நீக்கி சமூக நீதிக்காக சமத்துவத்துக்காக குரல் கொடுத்து வருகின்ற மரியாதைக்குரிய வேடன் அவர்கள் இன்று சந்தித்து நான் இந்த சமூக நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றது பாராட்டி வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறாரு. ஏற்கனவே அவர் சொன்னது போல அவருடைய அந்த இசை நிகழ்வு அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதத்தில் ஒருங்கிணைச்சிருக்கிறாரு. அதுக்கான ஒரு அழைப்பாகவும் வந்திருக்கிறாங்க. அதை தாண்டி நான் இந்த சமூக நீதி துறையில நிறைய மாற்றங்கள், சில விஷயங்களை செக்ரட்டரிஸ் மூலம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு ப்ரொமோஷன் பண்றதுக்காக இல்ல ப்ரொமோட் பண்றதுக்காக எங்க துறையில ஹாஸ்டல்ஸ் இல்ல இருக்கிற பள்ளிகள், ஆதிதிராவிட நல பள்ளிகள், விடுதிகளை எப்படி நாங்க மாணவர்களை சேர்க்கையில கூடுதல் படுத்துறது அப்படிங்கிற கவனத்தையும் நாங்க அதுக்கு ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கறத அவர் பேசியிருக்கிறாரு, சொல்லியிருக்கோம். அதையும் நாங்க செக்ரட்டரியோட பேசணும். அது இல்லாம தமிழீழத்துல இலங்கையில ஒரு பாப்பிசை பாடகர் சங்கீதன், அவர் பேரு, கடந்த காலங்களில் அங்க இருக்கிற இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கு, அவர்களை உத்வேகப்படுத்துவதற்கு எழுச்சி பாடல்களை பாடி வருகிறவர். அவருடைய அந்த பாடல் பாடியதற்காக திருவிழாக்கள்ல பாடுறது இல்லைன்னா பொது நிகழ்வுகளில் பாடுறதுக்காக அவரை ஒரு தேசிய, அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் மூலமாக அவர் கைது செய்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த கைது நடவடிக்கையை அதிலிருந்து அவர் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. நாங்களும் அதனுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறோம். அவரை விடுதலை செய்ய வேண்டும், அந்த சட்டத்தை நீக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு இருக்கிற அந்த அரசு, அனுரகுமார திசநாயகா தலைமையிலான இடதுசாரி அரசு முழுமையாக சமத்துவத்துக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஆக இந்த சூழல்ல இந்த மாதிரியான நடவடிக்கை என்பது இளைஞர்களை அல்லது போராடக்கூடியவர்களை அல்லது அந்த உணர்வாளர்களை அச்சுறுத்துகின்ற ஒரு அரச பயங்கரவாத நடவடிக்கையாக தான் நாங்கள் பார்க்கிறோம். அதனால கைது செய்யப்பட்டிருக்கின்ற, யாழ் மண்ணில் கைது செய்யப்பட்டு அங்கு சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற தம்பி சங்கீதன் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். ஒரே ரீதியில் நீங்க பல்வேறு மாற்றங்கள் எடுத்து வரீங்க. நீண்ட ஆண்டுகளா பேருந்து பெரிய மாற்றமும் பார்த்துக்கிறது பாராட்டுகள். இப்ப தொடர்ந்து ஆணவ கொலைகள் அதிகரிச்சுட்டே வருது. தனி சட்டம் இயற்றுகின்ற கோரிக்கை தொடர்ந்து நீண்ட காலமா வைக்கப்பட்டிருக்கு. பட்ஜெட் கூட்டத்தொடர் வரப்போகுது. கூட்டத்தொடர்ல அது சம்பந்தமா நம்ம பில் எதுவும் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே ரீதியில நம்ம என்ன பண்ண போறோம்? கட்டாயம் நான் ஏற்கனவே முதல்வர், அதாவது இந்த அரசு மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் அடிப்படையில் சட்டப்பேரவையில் பேசும்பொழுது இதுதான் என்னுடைய முதன்மையான கோரிக்கையா இருந்தது. ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான தனிச்சட்டம். இது புரட்சியாளர் அம்பேத்கருடைய மிக முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்று. இந்த அகமணமுறை புறமணமுறை அப்படிங்கிறத அவர் பேசியிருக்கிறார். அப்ப இந்த சமூகத்தில் சமூக நீதிக்காக போராடக்கூடியவர்கள், சமத்துவத்துக்காக போராடக்கூடியவர்கள், இந்த சமூக ஒற்றுமைக்காக போராடக்கூடியவர்கள், சமூக நல்லிணக்கத்திற்காக பாராட்டக்கூடியவர்கள் விரும்புகின்ற மாற்றம் என்பது இந்த மாற்றம் தான். அப்ப அதற்கு முதன்மையான தேவை இம்மாதிரியான ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்ப ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த கூட்டத்தொடரில் இது குறித்து கட்டாயம் நான் பேசுவேன். தமிழ்நாட்டில் இன்னமும் பல்வேறு கிராமங்கள்ல இந்த
சுடுகாடுகளுக்கு அந்த காம்பவுண்ட் வாலே இல்லாம இருக்கிற பல்வேறு கோரிக்கைகள் உங்ககிட்ட தொடர்ச்சியா வந்தவனுமே இருக்கு. என்ன செய்ய போறோம்? உங்களை இதன் பிறகு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையா மக்கள் பார்க்கறாங்க. என்ன செய்ய போறோம்? இல்ல, நீண்ட காலமா இதுக்காக நான் களத்துல போராடியவன் என்கின்ற முறையில எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களோடு நான் இந்த களத்துல போராடிய அனுபவம் உண்டு. என்னென்ன கோரிக்கைகள் களத்துல இருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே அதில் படிச்சுட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம், அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இது மாதிரியான சுடுகாடு பிரச்சனை, மயான கூரை இல்லாத பிரச்சனை, பாதை இல்லாத பிரச்சனை, இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை நாங்கள் பார்க்குறோம். அது இல்லாம மனைப்பட்டா 75 ஆண்டு காலம் அதாவது சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு காலத்தை கொண்டாடுறோம். அப்ப கொண்டாடி கொண்டிருக்கிற சூழல்ல இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள் இந்த மண்ணில் அவர்களுக்கு மனையும் இல்லை, மனைப்பட்டா இல்லை என்பது இந்த சுதந்திர இந்தியாவினுடைய ஒரு துயரம், ஒரு அவலம். இந்த 5 ஆண்டுகள்ல இந்த சமூக நீதி துறையின் சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய இலக்கு என்பது மிக நுட்பமான ஒரு தொலைநோக்கு இலக்கு என்பது தமிழ்நாட்டில் மனைப்பட்டா இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவோம். நம்முடைய கவர்மெண்ட், இந்த அரசு என்பது நம்முடைய முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இது குறித்து மிகுந்த அக்கறையோடு கவனிக்கிறாங்க, பேசுறாங்க. அதனால இந்த மனைப்பட்டா என்பது எங்களுடைய இலக்காக இருக்கும். இந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் நீங்க சொன்ன சுடுகாட்டு பிரச்சனை, இந்த மனைப்பட்டா பிரச்சனை நாங்கள் முதன்மையாக எடுத்து இதுல செயல்படுவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் நீங்க பேசுறதா சொல்லப்படுச்சு. இன்னைக்கு பாமகவுடைய தலைவர் முதலமைச்சரை சந்திச்சிருக்காரு. அது சரியான நடைமுறை தானா? அதை விடுதலை சிறுத்தைகள் எப்படி பார்க்கிறது? ஒரு அமைச்சரா இருந்து நீங்க எப்படி? இல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எங்களுடைய நீண்டகால கோரிக்கை தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அதுலதான் இந்த சமூக பொருளாதாரத்தை நம்ம சரியாக கண்டறிய முடியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தும் இல்லை. இதற்கு முன்னதாக எங்களுடைய துறை சார்பாக, ஆதிரோட நலத்துறை சார்பாகவே பழங்குடி மக்களுடைய இந்த சோசியோ எக்கனாமிக் சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. அதான் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த கணக்கெடுப்பை எங்களுடைய துறை சார்பாகவே ஆதிராட மக்களுக்கும் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முதன்மையானதா இருக்குது. அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது அதற்கு முன்னதாகவே இதை எடுத்து நடத்தணும் அப்படிங்கறது நாங்க பேசியிருக்கோம், எங்க செக்ரட்டரி மூலமா பேசியிருக்கோம். அப்ப அதை நோக்கி நாங்கள் இதை முன்னெடுப்போம். 2 பெரும் சமூகத்தை நம்ம எடுத்துட்டோம்னா மற்றதெல்லாம் எளிதா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் முதன்மையான கோரிக்கையா நம்ம வைக்கிறோம். முதல்வர்கிட்ட நாங்கள் இதை கோரிக்கையா வைக்கிறோம். ஆதிரோட நலத்துறை சார்பாக ஏற்கனவே பழங்குடி மக்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன் 2 ஆண்டுகளாக இது முழுமையாக முயற்சி செய்து முழுமையாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அதே போல ஆதிரோட நலத்துறை சார்பாக ஆதிரோட மக்களுக்கு நாங்கள் எடுக்க முயற்சி செய்வோம். அதுக்கான கோரிக்கையும் நாங்கள் வச்சிருக்கோம். முதல்வர்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி. நன்றி, மகிழ்ச்சி.